ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் 1 and 2 11th and 12th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, இட்ஸ் செப்ரேஷன் ஆஃப் அ வேர்ட் இன்டு த சிலபிள்ஸ் பை ஹைஃபன்ஸ். ஒரு ஹைஃபனை வச்சு எப்படி ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறத தான் இதனோட மீனிங்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சிலபிஃபிகேஷனை நம்ம பிரிக்கிற போது எல்லாருக்குமே நமக்கு ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏஇஐஓ ஏஇஐஓயு இதுதான் வவ்வல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வவ்வல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வவ்வல் லெட்டர்ஸ். ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எப்போயுமே வவ்வல் லெட்டர்ஸை வச்சு அது வவ்வல் சவுண்டுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் வவ்வல் லெட்டர்ஸே கான்சனன்ட் சவுண்டாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் நமக்கு இங்கிலீஷில். சரிங்களா? ஸோ மொத்தம் 20 இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 5 வவ்வல் போக ரிமைனிங் 21 லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட் சவுண்டுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு இங்கிலீஷில் 20 இருக்குது. இந்த 20லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பியூர் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பியூர் வவ்வல்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு 12 இருக்குது. நமக்கு எப்படி தமிழில் அ இக்கி இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் 12 இருக்குது. 12 சவுண்ட்ஸ் இருக்குது இங்கிலீஷில். அண்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்தாங்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 2 வவ்வல்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை தான் நமக்கு டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சிலபிளோட நேமை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 10 வரைக்கும் சொல்லலாம். இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகபட்சம் 5 வரைக்கும் நமக்கு எக்ஸாமுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ஒரு சிலபிளை நம்ம மோனோசிலபிக் அப்படின்னு சொல்லணும். 2 சிலபிளை டைசிலபிக், ட்ரைசிலபிக்னா 3, டெட்ரா 4 சிலபிக், பென்டா 5 சிலபிக், ஹெக்ஸா 6 சிலபிக், கெப்டா 7 சிலபிக், ஆக்டே 8 சிலபிக், நோனா 9 syllabic, deca 10 syllabics. So once again I will repeat this: mono 1, di 2, tri 3, tetra 4, penta 5, hexa 6, kepta 7, octa 8, nono 9, deca 10. So overall நமக்கு 10 syllabic இருக்குது. ஸோ இந்த 10ல் நமக்கு அதிகபட்சம் இந்த 5 சிலபிள்ஸ் தான் நமக்கு அதிகபட்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஸோ இதனோட சிலபிஃபிகேஷனோட மீனிங்கை பாருங்கள். இட் இஸ் த செப்பரேஷன் ஆஃப் அ வேர்ட் இன்டு த சிலபிள்ஸ் மார்க்டு பை அ ஹைஃபன்ஸ். ஸோ நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வேர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒவ்வொரு யூனிட் ஆஃப் சவுண்டாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிரிக்கணும். யூஸிங் த ஹைஃபனை வச்சு நம்ம ஒவ்வொரு யூனிட் ஆஃப் சவுண்டாக பிரிக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் ஹேவ் அ 1 யூனிட் ஆஃப் வவ்வல் சவுண்டு. ஒவ்வொரு யூனிட் ஆஃப் சவுண்ட்ஸ்லேயும் கண்டிப்பாக ஒரு வவ்வல் சவுண்டு இருக்கணும். இதில் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன். இப்போ ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வேர்டோட எண்டில் ஈங்கிற எழுத்து வருது அப்படின்னா அது சைலண்ட்டு. அப்போ நம்ம எப்படி சார் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். வவ்வல் லெட்டர்ஸ் நம்ம சொல்லி கொடுத்தது மாதிரி ஏஇஐஓயுங்கிற லெட்டர்ஸ் வந்து ஒரு வேர்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ இந்த வேர்டு பாருங்கள், ப்ரிப்பேர் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வவ்வல் லெட்டர்ஸ் இருக்குது, இ ஏ இ. ஸோ எப்பயுமே ஒரு வேர்டில் எண்டில் ஈங்கிற எழுத்து வருது அப்படின்னா அது சைலண்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ இதில் எத்தனை சவுண்டு இருக்குது? இ ஏ அப்படிங்கிற 2 வவ்வல் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் மொத்தம் எத்தனை சிலபிள் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப ப்ரீ ப. ஸோ மொத்தம் 2 சிலபிள் தான் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. இன்னொன்று அடுத்த ஒரு ஸ்டெப்ஸ் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இதில் பாருங்கள் 1 2 2 வவ்வல் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் சவுண்டு எத்தனை இருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு வேர்டில் எண்டில் ஒய்ங்கிற லெட்டர் வருது அப்படின்னா அது ஈங்கிற சவுண்டை நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்கள், பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிற போது அந்த ஒய்ங்கிறது ஈ சவுண்டில் வர்றதுனால இப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்னு பாருங்கள். ப நா நால்ட் டி. ஸோ பெனால்ட்டி. ஸோ பெனால்ட்டி அப்படிங்கிறது மொத்தம் 3 சிலபிள் இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்.
எப்பயுமே ஒரு வவ்வல் சவுண்ட நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு வவ்வல் சவுண்டு 2 வவ்வல் லெட்டர்ஸுக்கு இடையில அல்லது 2 வவ்வல் சவுண்டுக்கு இடையில ஒரு கான்சனன்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய வவ்வல் தனியாவும், அடுத்து இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய கான்சனன்ட் வவ்வல் சவுண்டு தனியா போயிரும். ஆனா இடையில ஒரு கான்சனன்ட் சவுண்ட் இருக்கு. அந்த கான்சனன்ட்ஸ் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வவ்வலோட சேர்ந்துரும். இப்ப இங்க பாருங்க, அமாங் அப்படிங்கிற ஒரு எழுத்து குடுத்திருக்கேன். இப்ப இங்க ஒரு வவ்வல் இருக்கு, இங்க ஒரு வவ்வல் இருக்கு. ஸோ இந்த 2 வவ்வலுக்கு இடையில ஒரே ஒரு கான்சனன்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிறதுனா, ஏங்கிற எழுத்து மட்டும் தனியா போயிரும். அப்படிங்கிற ஒரு சவுண்டா மாறிரும். இப்ப அதுக்கடுத்து என்ன இருக்கு? மாங். ஸோ மாங் அப்படிங்கிறது அப்ப மொத்தம் 2 சிலபிள் இருக்கு. ஸோ இந்த இதுலயும் பாருங்க கன்சோல். ஸோ இந்த கன்சோல்ங்கிறத பாருங்களேன். இந்த இடத்துல ஈங்கிறது என்னவா மாறிடுது? சைலண்டா மாறிடுது. அப்ப இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. 2 வவ்வல் சவுண்டு லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 2 வவ்வல் சவுண்டுமே இது எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்ப என்ன செய்யணும் பாருங்க, இந்த 2 வவ்வலுக்கு இடையில 2 கான்சனன்ட் லெட்டர் இருக்கிறதுனால, இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய கான்சனன்ட் லெட்டரை முதல் சவுண்டோடையும், அடுத்து இருக்கக்கூடிய கான்சனன்ட் லெட்டரை அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சவுண்டோடையும் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோல். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் மொத்தம் 2 சிலபிள் இருக்குது. இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசிலபிக். ஸோ இதனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைசிலபிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரைசிலபிக். அடுத்து பாருங்கள் டைசிலபிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்களேன், 5வது எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5 வவ்வல் லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் இதில் நமக்கு எத்தனை சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம சொல்கிற போது பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபுல் அப்படிங்கிற ஒரு சவுண்டு தனியாக போகுது, டீங்கிற சவுண்டு ஒரு தனியாக போகுது. இப்போ யூ அப்படின்னு சொல்கிற போது இந்த 3 வவ்வல் லெட்டர்ஸும் டுகெதராக சேர்ந்து நமக்கு ஒரு சவுண்டை கொடுக்கும். அப்போ இதில் மொத்தம் எத்தனை சவுண்டு இருக்குன்னு பாருங்கள். பியூ வரு சவுண்டு, சரிங்களா? ஸோ ஏன்னா நான் இதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்றைக்குமே நீங்கள் என்ன செய்யாதீங்க அப்படின்னா, வவ்வல் லெட்டர்ஸாக பார்க்காதீங்க, சவுண்டாக பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இந்த 2 3 வவ்வல் லெட்டர்ஸும் சேர்ந்து ஒரே ஒரு சவுண்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, யூ அப்படிங்கிறது. பியூ அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ பியூ டி. அடுத்து பாருங்கள் ஃபுல். ஸோ மொத்தம் இதில் 3 சிலபிள் இருக்குது. இதோட நேம் என்ன அப்படின்னா ட்ரைசிலபிக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்களேன், நான் என்ன சொல்லியிருக்கேன், எண்டில் வந்து உங்களுக்கு வந்தால் சைலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன சார் உங்களுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற வேர்டில் எண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஈக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வவ்வல் இருக்குது, சரிங்களா? ஆனால் அதே இது இங்கே வாங்க, இங்கே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 கான்சனன்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கடைசியில் ஈங்கிற எழுத்து வந்து முன்னாடி 2 கான்சனன்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த எழுத்து சவுண்டாக எக்ஸ்பிரஸ் ஆகும். இப்போ இதில் பாருங்கள் எத்தனை சிலபிள் இருக்குன்னு. வி இப்போ 1 2. அப்போ இங்கே இருக்கக்கூடியதும் ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வி சி பில். இப்போ இந்த ஈயே சைலண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பில் அப்படின்னு சொல்கிற போது அந்த எல்லுங்கிற சவுண்டு இல்லுங்கிற சவுண்டில் எக்ஸ்பிரஸ் ஆகுறதுனால இதில் மொத்தம் 3 சிலபிள்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டெட்டில் கேட்கக்கூடிய அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸை உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இந்த சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு வேர்டில் எண்டில் ஈங்கிற சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அது சைலண்ட்டு. அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய வவ்வல் லெட்டர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது பாருங்கள், ஒரு எழுத்தில் ஒரு வேர்டில் வைங்கிற எழுத்து வருது அப்படின்னா அது வந்து ஈங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுவும் நம்ம ஒரு வவ்வல் சவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், 2 வவ்வலுக்கு இடையில் ஒரு கான்சனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய வவ்வல் லெட்டர்ஸ் தனியாக பிரிஞ்சிடும், சரிங்களா? அப்போ அந்த கான்சனன்ட்ஸ் லெட்டர் வந்து அடுத்து இருக்கக்கூடிய சவுண்டோட ஒன்று சேர்ந்துடும். இப்போ ஒரு எழுத்தில் ஒரு வேர்டில் 2 வவ்வலுக்கு இடையில் 2 கான்சனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா பிரிய ஆரம்பிக்கும். முதல்ல இருக்கக்கூடிய கான்சனன்ட்ஸ் முன்னாடியோடையும் அதை எடுத்து இருக்கக்கூடியது பின்னாடியோடையும் பிரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 வவ்வல்ஸோ லெட்டரோ அல்லது 3 வவ்வல் லெட்டர்ஸோ டுகெதராக சேர்கிற போது அதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரே ஒரு சவுண்டாக தான் ப்ரொடியூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டில் நான் சைலண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதே ஈங்கிற எழுத்து கடைசியில் வந்து அதுக்கு முன்னாடி 2 கான்சனன்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஈங்கிறது சவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகும்,
சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இப்போ இங்கே சூஸ் த மோனோசிலபிக் இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரைபல், ஸோ அலாரம்ஸ், வேக், வார்த்தி. இப்போ ட்ரைஃபில் அப்படின்னு சொல்கிற போது இங்கே பாருங்கள், ஈங்கிற எழுத்து வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 கான்சனன்ட்ஸ் வந்திருக்கிறதுனால இதில் மொத்தம் 2 சிலபிள் இருக்குது. இதில் மொத்தம் 2 சிலபிள் இருக்குது. ட்ரைஃபில். அடுத்து பாருங்கள், அ லாம், அ லாம். ஸோ 2 வவ்வலுக்கு இடையில ஒரு கான்சனன்ட்ஸ் இருக்கிறதுனால ஏ தனியாக பிரியுது. அப்போ அ லாம். ஸோ இங்கே வாங்க, ஏயுஇ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈங்கிற எழுத்து சைலண்டில் போயிடுச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய சவுண்டு பார்த்தீங்கன்னா வேக், வேக் அப்படிங்கிறது வர்றதுனால ஸோ இங்கே ஒரே ஒரு சிலபிக், இதுதான் மோனோசிலபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் வை வந்திருக்கு, அப்போ இது சவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதுவும் 2 சிலபிள் தான். ஸோ அப்போ வேகுங்கிறதா என்ன அப்படின்னா ஆன்சர், வேகுங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், சூஸ் த டைசிலபிக். கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு சிலபிள் தான். ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு சிலபிள் தான். ஸோ எக்னாமின்னு சொல்கிறபோது எக்னாமி, அப்போ 3 சிலபிள் இருக்குது. இப்போ இந்த இதில் பாருங்கள், பிசாரி அப்படின்னு சொல்கிறபோது ஈங்கிறது சைலண்டில் போகுது. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஒரு வேர்டில் எண்டில் ஆறுங்கிற எழுத்து வந்தாலும் அதுவும் சைலண்ட் தான். அப்போ ஈ சைலண்டில் போனவொடனே ஆறும் என்ன செஞ்சிருதுன்னா சைலண்டில் போயிடுது. அப்போ பிஸ்ஸா, பிஸ்ஸா. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டி தான் ஆன்சர், கரெக்டு. சூஸ் த டெட்ராசிலபிக் வேர்டு. டெட்ரானா மொத்தம் 4 சிலபிள் இருக்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸ்பிரஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இதில் பாருங்கள் 1 இருக்கு, 2, 3. ஸோ மொத்தம் 3 வவ்வல் லெட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் 3 சிலபிள் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் 1, 2, 3, 4. ஸோ இங்கே பாருங்களேன், 2 வவ்வலுக்கு இடையில ஒரு கான்சனன்ட்ஸ் இருக்கனால ஈயை தனியாக பிரிச்சுருங்க. ந, ஜி, டிக். ஸோ அப்போ பி தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ மர்ச்சன்ட் பாருங்கள், மர்ச்சன்ட் 2 சிலபிள் தான் இருக்குது. ஃபாதர் 2 சிலபிள் தான் இருக்குது, ஃபாதர். அடுத்து பாருங்கள் 4வது கொஸ்டின், சூஸ் த ட்ரைசிலபிக் வேர்டு. இப்போ ட்ரைசிலபிக்கில் வேர்டில் பாருங்கள், இனிஷியல், இனிஷியல், கமாண்ட். ட்ரைனா 3 சிலபிள் இருக்கணும். இப்போ இனிஷியல் சொல்கிற போது 4 சிலபிள் வரும். இன், இ, நீ, சி, அல் அப்படின்னு 4 சிலபிள் இருக்குது. கமாண்ட் 2 சிலபிள் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், என்த்யூசாஸ்டிக், இன்த்யூஆஸ்டிக் 4 இருக்குது. இப்போ அடுத்ததை பாருங்கள், சி ஆன்சர் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி மொத்தம் 3 சிலபிள் இருக்குது, ப்ராப்பர்ட்டி. ஸோ த ஆன்சர் சி. அடுத்ததாக பாருங்கள், பென்டாசிலபிக். அதிகபட்சம் நமக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடியது பென்டாசிலபிக் வரைக்கும் தான் வரும். ஸோ மோர் தென் பென்டாசிலபிக் நமக்கு எக்ஸாமுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ இதில் என்ன ஆன்சர் இருக்கும் பாருங்கள். இப்போ அசோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற போது அஸ், அஸ், ஸோ, சி, அ, சென்ஸ். ஸோ அசோசியேஷன்ஸ் அப்படிங்கிறதான் பென்டாசிலபிக். இப்போ பர்டிகுலர், பர்டிகுலர் அப்படின்னு சொல்கிறது 4 சிலபிள் வருது. ஆக்சிடென்ட் 3 சிலபிள் வருது. வில்லேஜ் 2 சிலபிள் தான் வருது. ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அதுக்கடுத்தது சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேர்டை கொடுத்து கீழே அதுக்கான சிலபிஃபிகேஷனை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சிலபிஃபிகேஷன் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கூலில் பாருங்கள் 2 வவ்வல் லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 வவ்வல் லெட்டர்ஸ் ஒரே நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சவுண்டை தான் கொடுக்கும். அப்போ இதில் மோனோசிலபிக் தான் ஆன்சர், கரெக்டு. அடுத்து பாருங்கள், டிசபிலிட்டி, டிஸ்அபிலிட்டி அப்படின்னு சொல்கிற போது டிஸ், அ, பி. இப்போ இங்கே பாருங்கள், டிஸ், டி, ஐ, எஸ், டிஸ். சரிங்களா? அடுத்து ஹைஃபன் போடுங்க, அ, அடுத்து பி, அடுத்து லீ, அடுத்து டி. ஸோ டிஸ்அபிலிட்டி அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், ஆக்குபேஷன்ஸ், 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 ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற போது இப்போ ஏ ஆன்சரை பாருங்கள், ஆக்குபேஷன்ஸ். ஸோ இதில் பாருங்கள் 1, 2, 3, 4 மொத்தம் 4 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 4 சவுண்ட்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம பிரித்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ இந்த சிலபிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ். நீங்கள் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டெட்டில் பேப்பர் 1 and 2ல் 2 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். நாட் ஓன்லி டெட்டு, ஸோ 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் நமக்கு கேட்கக்கூடிய வரும் மார்க்கை ஈஸியாக ரொம்ப ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வேறு ஏதாவது கிராமர் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில்
put this videos for use. Thank you very much.